பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை ரோமர் 15 முடியும். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இன்று பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து நமக்கு கூறுகிற வார்த்தை, என் மூலியமா உங்களுக்கு அருளப்படுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோம்? நமக்குள்ள அவர் வாசம் செய்து மகிமையான காரியங்களை நமக்குள்ளாக இருந்து செயல்பட நாம் படைக்கப்பட்டோம். நாம் பாவம் என்னன்னே தெரியாம படைக்கப்பட்டோம். வளர வளர நன்மை தீமை என்று அறியத்தக்க நன்மையை ஃபாலோ பண்றவங்களும் உண்டு, தீமையை ஃபாலோ பண்றவங்களும் உண்டு. அதுல பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் நமக்கு வாழ்க்கைக்கான தேவையான முதல் விஷயம் பொறுமை. எல்லா விதத்திலும் நீடிய பொறுமை உள்ளவர்களாக. ஆவியின் கனியில ஒன்று பொறுமை, நீடிய பொறுமை. அந்த பொறுமையை ஆண்டவர் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார் பவுல் மூலியமாய். பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். பொறுமையும் ஆறுதலையும் நமக்கு ஆறுதல் சொல்ல அநேகர் இருப்பாங்க. சில டைம் நமக்கு தேவைப்பட நேரத்துல ஆறுதல் யாருமே சொல்ல முடியாத ஒரு நேரம்ல சொல்லாம இருப்பாங்க. சில டைம் நம்ம கூட எல்லாருமே இருந்திருப்பாங்க. அவங்கள விட்டு நம்மள ஒரு தனிமையின் பாதையில நடத்தி செல்லும் போது ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கூக்குரலையும் நம்ம அழுகையும் நம்மளுடைய துன்பத்தையும் ஷேர் பண்ண ஒருத்தர் உண்டு. நமக்கு ஆறுதல் தர அவருடைய வார்த்தையின் மூலியமாய், கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாய் நமக்கு ஆறுதல் தர தேவனுடைய வார்த்தை வசனம் உள்ளது. தேவன் நம்மளோட இடைப்படுவாடுங்க. நீங்க அவரிடத்துல ஓப்பனா மனம் விட்டு, எனக்கு இந்த கவலை இருக்கு ஏசப்பா, யாருமே என்னை கண்டுக்க மாட்டேன்றாங்க, அநேகர் என்னை விட்டு போயிட்டாங்க, அநேகர் பணத்தினாலே என்னை பொறாமை கொள்றாங்க, எல்லாம் ஓகே. அதை கேட்க தேவன் உண்டு. உங்களுக்காக யுத்தம் செய்ய ஒரு கர்த்தர் உண்டு. நீங்க உங்களை ஒருத்தர் அடிச்சிருக்காங்க, உங்களை ஒருத்தர் தூஷணமா பேசியிருக்காங்க, ஏளனமா பேசியிருக்காங்க, எதையும் கவலைப்படாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் லார்ட், பிகாஸ் ஹி லிசன்ஸ் டு யோர் எவ்ரி டியர்ஸ். அவரிடத்துல பேசும்போதில்ல, அவர் உங்க ஃபீலிங்ஸை அவர் மட்டும்தாங்க புரிஞ்சிக்க முடியும். மனுஷன் புரிஞ்சுப்பான், உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் வேற மாதிரி கன்வே பண்ணுவான். ஆனா நம் தேவன் யாரிடமும் சொல்ல மாட்டார். நம் தேவன் அவர் உங்களுக்கு பதில் செய்கிறவர், ஆறுதல் அளிக்கிற தேவன். கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே, அவருடைய மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் நம் பிதா இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் அல்லவா. தேவன், அவர்தான் தேவன், பிதாவாகிய கர்த்தத்துவம் இயேசு கிறிஸ்து மேல இருந்துச்சு. அவர் தான் கர்த்தர், இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். கர்த்தத்துவம் இயேசு கிறிஸ்து மேல இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில, ஏன் மனுஷங்க எல்லாம் இடறி போறாங்க? தேவன் மனிதனாய் பிறந்து அந்த வழியில செல்லும் போது நமக்கு எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறாங்க. ஆனா நம்ம அவர் மாதிரி வாழ்றோமா? ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்பமான செயல் நடக்குது, ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்களா? இல்ல நம்ம பொறாமப்படுறோமா? நான் ஏன் உங்களை கை காட்டணும்? நான் என்ன ஆண்டவர் இது கவனித்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்? நம்ம எல்லாரையும் சொல்றேன், மனிதன்னா இடருவான். ஆனா அந்த இடரல்ல ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துறாரு? அந்த டைம்ல அவருடைய வார்த்தை நமக்கு முன்னாடி நிக்குதா? நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி நடத்துறாரா? ஒருத்தரோட சந்தோஷத்துல நம்ம கூட இருக்கிறோம், ஒருத்தருடைய துக்கம் வந்தா அவரை விட்டு போயிடுறோம். சந்தோஷத்திலும் துக்கத்திலும் கூட இருக்கணும். அதுதான் கிறிஸ்து. அவர் அநேக நன்மைகளை செய்திருந்தார், நாமும் நன்மைகளை செஞ்சிருக்குமா? அவர்
அவர் மாதிரியாய் வாழ்ந்து உலகத்தின் மேலேயே அன்பா இருந்தார். உலக ஜனங்கள் மேல அன்பா இருந்தார். எல்லாருக்கும் நன்மையை செய்ய சுற்றித் திரிந்தார். நாம நன்மையை செய்ய சுற்றித் திரிகிறோமா? நம்ம எல்லார் மேலயும் அன்பு செலுத்துறோமா? நமக்கு பொறாமை இருக்கு, நமக்குள்ள ஈகோ இருக்கு, நமக்குள்ள பொசசிவ்னஸ் இருக்கு. எல்லாமே இருந்துட்டு இயேசுவே அப்படின்னா எப்படி? இயேசுவே அப்படின்னு சொன்னோம்னா இயேசுவோட குணாதிசயம் நமக்குள்ள காணப்படணும் அல்லவா? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவ்வழியில நமக்கு அவருடைய மாதிரியில நம்மளை நடத்தி செல்வாங்க. நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஏக சிந்தை, இப்ப நான் சொன்னது எல்லாமே அந்த ஏக சிந்தை. ஏக சிந்தைனா எது? பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் ஏக சிந்தை. ஏக சிந்தைனா கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்து எப்படி யோசிக்கிறாரோ, அவர் இந்த பூமியில வாழும்போது அவர் வார்த்தையா இருந்தார். வார்த்தை ஜீவனா இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவன் இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில ஏக சிந்தை உடையவர்களாய் வெறும் நாலேஜுக்காக மாத்திரம் பைபிளை படிக்காம நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும்னா இயேசு கிறிஸ்துவ முழுமையா ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதன் மூலியமா ஏக சிந்தை உள்ளவர்களாகும்படிக்கு இப்படி செய்தார். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் சண்டை முறுமறுப்பு நெய்பர்ஸ்குள்ள ஃபேமிலிக்குள்ள இன்னும் அநேகர் இடத்துல மொறப்போட சுத்துறீங்களா? ஏக சிந்தை உள்ளவர்களை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் அன்போடு இருங்கள். பொறாமை கொள்றீங்களா? ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க பொறாமை கொள்றீங்களா? இது ஆண்டவர் விரும்பலையே. ஆண்டவர் அன்பு தான் வெளிக்காட்டினார். அன்பை மாத்திரமே வெளிக்காட்டினார். அவரை போல ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க மட்டும் பரிசுத்தமாக்கப்பட்டு, நீங்க மட்டும் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு, நீங்க மட்டும் அவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு, நீங்க மட்டும் ரட்சிப்புக்குள்ளாக நடந்தா போதுமா? இன்னும் அநேக ஜனங்கள் இயேசுவோட அன்பை இன்னும் ருசி பார்க்காம இருக்காங்கல்ல, அவங்களும் இயேசுவோட அன்புல வரணும்ல. அவங்களும் நித்தியமாம் பரலோகத்துல நித்தியமாய் ஜீவிக்கிற அந்த கிங்டம், ஹெவன் கிங்டம்ல அவர் இயேசுவை நீங்க மட்டும் பார்த்தா போதுமா? இல்ல நான் மட்டும் பார்த்தா போதுமா? இயேசுவை எல்லாரும் தரிசிக்கணுங்க. நம்ம படைத்தவரை நம்ம பார்க்கணும்னு இந்த மனுஷனுக்கு ஆசை இல்லையா? நம்ம படைத்தவரை பார்க்கணும்னா அவருடைய வழியில ஏக சிந்தை உள்ளவர்களாய் நடந்து அவரை பார்க்கணும். அவரை பார்த்தா போதும். அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். அவருடைய அந்த சேனை யோசிச்சு பாருங்களேன். அநேக தூதர்கள் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரிப்பாங்க. அந்த டைம்ல அவருடைய வழியில பின்பற்றி நடந்து நம்மளுடைய எல்லா வாழ்க்கை ஓட்டத்தையும் முடித்து கொண்டு போகும் போதில்ல, வெல்டன் மை சன் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து நின்று ஒரு ஸ்தேவானை வரவேற்றது போல உங்களை வரவேற்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? நீங்க படைச்சவரை பார்க்கணும்னு ஆசை இல்லையா? அப்படி படைச்சவரை பார்க்கணும்னா எல்லாரிடத்திலும் அன்பாய் அவருடைய வார்த்தையின்படி நடக்க ட்ரை பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாஞ்சியா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வாஞ்சியா கேட்டு பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வழியில நடங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா இந்த காலை பொழுதிலும் உடைய வார்த்தை இசப்பா உடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் பொறுமையும் இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு அளிக்கிற தேவன், ஆரோக்கியமும் அளிக்கிற தேவன், எங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தேவன். இசப்பா உம்மிடத்துல இசப்பா ஏக சிந்தை உள்ளவர்களா உம்முடைய குணாதிசயத்தை நாங்கள் இசப்பா உம்முடைய குணாதிசயத்தை எங்களுக்குள்ளாக ஊற்றி பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளாக ஊற்றி கர்த்தாவே செம்மையான வழியில நீர் எங்களை நடத்தி சொல்லுங்க தகப்பனே. உண்மை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி உம்முடைய துதியை நாங்கள் சொல்லி வர இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா நாங்கள் மண்ணென்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த மண்ணுக்குள்ளாக உம்முடைய மகிமையை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா எங்களில நீங்க மகிமைப்படும்படியான காரியங்களை இசப்பா நாங்கள் அர்ப்பணிப்போடு அதை செய்ய கர்த்தாவே கிருபை செய்யுங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் இசப்பா எங்களுக்குள்ளாக இருந்து வழிந்தோட கிருபை செய்யுங்க. கர்த்தர் மகிமைப்படும்படியான பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் எப்படி இந்த உலகத்தின் மக்கள் மேல் அன்பாய் நேசமாய் இருந்தீரோ இசப்பா உண்மை போல நாங்கள் அன்போடு இசப்பா எல்லோரிடத்திலும் அன்போடு காணப்பட கிருபை செய்யுங்க. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா நீர் மாதிரியை வைத்து
சென்றிருக்கிறீர். உம்முடைய மாதிரியை நாங்கள் ஃபாலோ பண்ண உங்களுடைய அடிச்சுவட்டில் நாங்கள் பின்பற்றி வர கர்த்தர் நீர் கரம் பிடித்து எங்களை நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சப்பா நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தம் படும்படியாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள்.